மீண்டுமாக 5ஆம் மாதம் வந்து நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்க தேவன் அந்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் காண்பது மிகவும் மகிழ்ச்சி. என்னோட விசுவாசத்திற்கு அந்த டிரைவரு மணக்காக்க போனீங்களான்னு கேட்டார். அவரு நீங்க வேற கூப்பிட்டதான் போக முடியும், அதை கூப்பிட்டு நமக்கு ஒரு நேர வாய்ப்புகள் தான் முடியுமே. சரி, இன்னைக்கு உங்களை சந்திக்க அந்த நல்ல தருணத்துக்கு நன்றி. இப்போ 9 மணிக்கு கொடுப்பாங்களே டைம். கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றதும் நீங்க ஏசப்பா. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றது நீங்க ஏசப்பா. உள்ளம் கையில் வரைந்து ஒரு தகப்பனை போல் சுமந்து ஒரு மார்பினிலே அணைத்ததை நான் என்ன சொல்லுவேன்? தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. சோதிடும் நேரமெல்லாம் புதுபலம் கொடுத்து இதுவரை தாங்கினீரே. சோதிடும் நேரமெல்லாம் புதுபலம் கொடுத்து இதுவரை தாங்கினீரே. நான் கண்ணீரோடு அழுத வேளையில் கரம் பிடித்து என்னை துவைத்துவே. நான் கண்ணீரோடு அழுத வேளையில் கரம் பிடித்து என்னை நடத்தினே. தகப்பனே ஆராதனை, என் இயேசுவே ஆராதனை. தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றது நீங்க ஏசப்பா. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்று நீங்க ஏசப்பா. வியாதியின் நேரமெல்லாம் புதுபலம் கொடுத்து இதுவரை நடத்தினீரே. வியாதியின் நேரத்திலே புதுபலம் கொடுத்து மரணத்தில் விடுதலை தந்தீரையா. உன்னை தாங்கி இன்று என்னை நடத்தினே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என்னை தாங்கி என்னை நடத்தினே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். தகப்பனே ஆராதனை, என் இயேசுவே ஆராதனை. தகப்பனே ஆராதனை, என் இயேசுவே ஆராதனை. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றது நீங்க ஏசப்பா. கருவறையில் என்னை அழைத்தது நீங்கதானப்பா, தனிமையிலே துணை நின்றது நீங்க ஏசப்பா. என்னை உள்ள கையில் வரைந்து ஒரு தகப்பனை போல் சுமந்து ஒரு மார்பினிலே அணைத்ததை நான் என்ன சொல்லுவேன்? தகப்பனே ஆராதனை, என் நேசரே ஆராதனை. என் தகப்பனே ஆராதனை, என் மீட்பரே ஆராதனை. நேசிக்கிற ஆண்டவரே, கருவறையில் என்னை சுமந்து என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனே, இந்த நல்ல காலை வேளையில உங்களுடைய கருத்திலே தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வேத வார்த்தைகள் சற்று நேரம்
நாங்கள் சிந்திக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த பிள்ளைகளோடு நீ பேசும் இடைப்படும் வார்த்தையானது உம்முடைய ஆண்டவர். நீரே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நீ பேசும். கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லப்படுகிறது, யூதர்கள் மத்தியிலே தேவன் பேசிக் கொள்ளும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சத்தியம் என்றால் என்ன? இதான் நமக்கு இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும். சத்தியம் என்பது இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். அப்ப சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சத்தியத்தை அறியாதபடி இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் நிறைய உலகத்துல வந்துருச்சு. அப்ப சத்தியத்தை அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம பைபிள் வச்சிருந்தாலும் வேதத்தை படிச்சிருந்தாலும் திரு ஆண்டுகள் கிறிஸ்துவ நடக்கிறேன்னு சொன்னா கூட சத்தியம் தெரியாவிட்டால் நம்ம என்ன செய்ய ஏமாந்துருவோம். ஏன்னா இதே சத்தியத்தை கொண்டுதான் சாத்தான வருகிறான். சாத்தான் ஆதி காலங்களிலே நம்ம என்ன நினைப்போம், விக்கிரத்தை வழிபடுறதுதான் பிசாசுடைய ஆவி. அப்ப விக்கிரங்களுக்கு நம்ம போகக்கூடாது, விக்கிரங்களை வழிபடக்கூடாது, விக்கிரத்தை விட ஒதுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், இன்னைக்கு நம்ம 1 கோடி லட்சம் வெள்ளி கொடுத்தா கூட, இப்ப பாருங்களேன், விஜய் கிட்ட நான் 1 கோடி வெள்ளி கொடுக்குறேன், கற்பனையா சொல்லி பார்ப்ப பணத்தை கூட 1 கோடி வெள்ளி கொடுக்குறேன், விஜய் இந்த விக்கிரத்தை வணங்கணும் வணங்குகிறார். வணங்குங்களா? வணங்க மாட்டோம். உயிரே போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விக்கிரங்கள் போக மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளாக ஒரு உறுதி நமக்கு இருக்குது, ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியம் நமக்கு அறிந்திருக்கிறபடினாலே உயிரே போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு அநேக உபதேசங்கள் எப்படி வந்துருச்சுன்னா, கிரேஸ் உபதேசங்கள் ஒண்ணு வந்திருக்கு. அதுல ஒரு முறை நீ இயேசுவை ஏத்துக்கிட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டா நம்ம ஆண்டோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர் நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடினால நீ குடிச்சா கூட பரவாயில்ல, நீ பாவம் செய்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய மன்னிப்பாரு என்று சொல்லி நீங்க இப்படிப்பட்ட பொய்யான உபதேசங்கள். அவ பைபிள் சொன்னது, இவைகளை அறிந்து கொள்ளணும்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் ஒரு விடுதலையாகும். அப்ப சத்தியம் தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலையாக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது. அப்ப எது சத்தியம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் சத்தியம். அவர் என்ன உபதேசம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த உபதேசம் நிலைத்திருந்தாலும் நீங்க கனி கொடுப்பீங்க. ஒரு வசனம் எடுத்து படிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிப்போம். ஆதியிலே என்ன இருந்ததுன்னா, ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை தான் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் வந்தது. படிமா தொடர்ந்து. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. போதுமா? அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது கட்சி எப்படியோ மாமிசமாகி உலகத்துக்கு வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆதியிலே வானமும் பூமியும் சகலமும் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. ஆதியார் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஆதியார் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி உண்டாச்சு? அவர்தான் சிருஷ்டித்தார். அப்ப எல்லாமே அவருடைய படைப்பாக இருக்கிறது, அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஜலம், தண்ணி, உலகமே எப்படி இருக்குன்னா எல்லாம் தண்ணியில தான், உலகமே தண்ணியில தான் மூடி இருக்குது. நோவாவின் காலத்துல மறுபடியும் அந்த தண்ணியால தான் ஆண்டு உலகத்தை அழிச்சார். இன்னைக்கு உலகம் முழுதுமாக அழிவு எங்க வருதுன்னா அந்த சுனாமி,
வெள்ளங்கள், சூறாவளி எல்லாம் அந்த தண்ணீர் தான் நீங்க உலகத்தில் அடைஞ்சிட்டு வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம சத்தியத்தை அறிய மனமில்லாமல் வெறுமையான ஒரு தோற்றமாக இயேசு கிறிஸ்து மட்டும் நம்ம பார்த்தோமா வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஜெயம் கிடைக்காது. அநேக நம்ம இயேசு எப்படிப்பட்டவங்களா பார்க்கணும்னா, எப்போதும் நமக்காக உலகத்தில் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறியப்பட்டு காயப்பட்டு அழகோலமா இருக்கிற தாடியும் கோமணத்தோடு இருக்கிற இயேசுவை தான் நம்மளுடைய சிந்தனைகளை எப்போதும் வருது. நம்மளுடைய சிந்தனையை எடுத்துக்கொண்ட உடனே எப்படி வரும், அப்படிப்பட்ட இயேசு தான் நமக்கு வராது. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எல்லாம் உண்மைதான். நமக்காக வந்தாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டார். ஆனா அவரை நம்ம எப்போதும் வேதனை நேரம், துன்ப நேரம், ரட்சிப்பு நேரம், அழிந்து போற ஜனங்கள், கட்டுண்டு கிடக்கிற ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் அந்த இயேசு நினைக்கிறோம். அந்த இயேசு நமக்காக பட்ட பாடுகளை, நமக்காக அவர் வேதனைப்பட்டு, நமக்காக துக்கப்பட்டு, நமக்காக அவர் எப்படிலாம் நம்ம கொடுமை செய்யப்பட்டு இந்த உலகத்துல இயேசு இருந்தார் என்பதை நினைக்கும் போது இந்த உயிரா இருக்க நமக்கு எப்படிப்பட்டதாக வரும், இந்த ஆத்மா பாரம், என் நேசர் எனக்காக அடிக்கப்பட்டாரு. சமீபத்தை கையிலலாம் அவர் விரித்து அடிகள் அடிக்கப்படும் போது இந்த அடிகள் எனக்காக தான். இந்த மார்பில் அவருடைய ஈட்டி குத்தப்பட்டது எனக்காக தான். என்னோட சிந்தனை செய்த தவறுகள், என் சிந்தனை செய்த பாவங்கள், இதுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நம்முடைய சிந்தனையில நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்துல காலம் பூரா அவர் அப்படியே நினைச்சுட்டு இருக்க கூடாது. ஆனா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நீங்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அவர் எப்படியாக நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், படிங்க, தொடர்ந்து படிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளுவர் பற்றுகிறார். படிக்கிறோம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். படிச்சிடுவாங்க. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்போதும் பார்த்த இயேசுவை, அவர் நம்ம பட்ட பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், காயங்கள், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது எதற்காக இந்த உலகத்தில் வந்து அவர் ஒரு சின்னப்படம் ஆனார் என்று நம்ம இப்போ நம்ம சிந்தனை நினைக்குவோம், சிந்தனையில வரும். இப்ப நீங்க ஆராதனை செய்யும் போது, அவர் மகிமைப்படுத்தும் போது எப்படிப்பட்ட இயேசுவாக நீங்க பார்க்கணும்னா இவ படிக்கணும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோத்தியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்ப என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், இப்ப அவர் எப்படி பண்றதா இருக்கார் பாருங்க, 7 பொன் குத்து விளக்கு மத்தியில், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனை கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் சத்தம் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இப்ப இந்த யோவான் எழுதும் போது எப்படிப்பட்டவராக எழுதுறாரு, மாம்சத்துல வாழும்போது அந்த யோவான் இயேசு கூட தான் இருந்தாரு. இப்ப இயேசுவை ஆவிக்குள்ளான பிறகு, இயேசு மரித்த பிறகு, இவர் பத்மோ என்ற தீவிர கொண்டுட்டு போன பிறகு, அங்க அவர் இயேசுவை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு, சூரியனையே பார்க்க முடியாத நம்ம அதோட பிரகாசமான ஒரு ஒளியாக இயேசு இருக்கிறார். அவருடைய உடம்பு எல்லாம் வெண்மையாக இருக்கிறது, வெறும் வெண் பஞ்சியாக இருக்கிறது. அவருடைய குரல் வெண்கல குரலாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த காட்சியை அவர் பார்த்து எழுதுறார். 7 பொன் குத்துவளத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எழுதுறார்.
அப்ப இந்த பூமிக்கு வரும்போது சிலர் அறியப்பட்ட இயேசு தாடியும் அடியும் அநேக காயங்கள் பட்டவராக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மேலே பார்க்கும்போது, அவர் எழுதும்போது பார்க்கும்போது அவர் எவ்வளவு அழகானவராக இருக்கிறார், சூரியனோட பார்க்க முடியும், சூரியனோட பிரகாசம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்க பார்க்கணும். அப்ப சத்தியத்தாரிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வரணும் என்றால் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வரணும். அப்ப அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வந்தாதான் வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தாலும் சரி கேட்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்க முடியும். முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு பார்க்கிற எங்க பார்த்தாலும் யுத்த செய்தி தான். இஸ்ரேல் முழுவதுமாக நம்ம பார்க்கிறோம். எல்லாம் எங்க பார்த்தாலும் இஸ்ரேல் யுத்தங்கள், ஈரான் யுத்தம், எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக இஸ்ரேல் அழிக்கதான் துடிச்சு நடக்கிறாங்க. நீ ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்ட நாளில இருந்து நீ பாருங்க, வேதாந்தத்தில் சண்டை 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 ஓயாத சண்டைகாலம். அப்ப வேதம் நீங்க சொல்லு சத்தியத்தறிகள். அப்ப என்ன சத்தியம் என்று நான் வாசிக்கும் போது இயேசுவே சத்தியமா இருக்கிறார், அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான். அப்ப அந்த ஆண்டவர் நினைச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆண்டவர் நம் போன்ற பாவிகளாக நமக்காக இந்த சிலுவை கோரஸ் சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டார் என்றால் அதை விட உலகத்துல மேன்மையான உலகத்துல ஒண்ணுமே. அப்ப நம்ம அவர் அறிவின் அறிவுல வளரணும். அந்த அறிவு தான் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் படிக்கலாம். 24-25. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்ப உன்னுடன் பேசுகிற மேசியா நானே என்று அவர் சொன்னார். இன்னைக்கு அந்த சத்தியம் தான் நமக்கு முக்கியமா இருக்கிறது, சத்தியத்தாரிகள். அப்ப ஒன்று, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆதாம் ஏவாள் அவங்களால் ஏற்பட்ட அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஆண்டவர் அழகாக ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியாக தான் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனை உண்டாக்கும் போது வேதம் சொல்கிறது, மூவராய் இருக்கிறவர்கள் நமது சாயலை மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லப்பட்டது. அப்ப மனுஷன் நம்மளுடைய சாயல் என்பது முகம் அப்படிதான் இருக்குமா நினைக்காதீங்க. குணலட்சணங்கள் சாயல் நம்மளோட சாயலை உண்டாக்கும் என்று சொல்லி ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் மூலமாக மனசந்ததி உலகத்துல மனுஷர்கள் வந்தாங்க. முழு உலகமும் ஒரே தகப்பனால் தோன்றப்பட்டவர், முழு உலகமும் ஒரே மனசனால் தோன்றப்பட்டவர், ஆதாம் ஏவாள். இப்ப ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். இப்ப கணவன் மனைவியாக அவங்க உண்டாக்கி நீங்க படகி பெருகி பூமியை நிரப்புதுன்னு சொல்லும் போது ஒரு ஜீவ வார்த்தை உள்ள ஒரு வசனத்தை சொன்னாரு, நீங்க அவரை தொழுது கொள்ளுங்கள், அவர் ஆராதிக்க. இப்ப மனுஷனை உண்டாக்குனதே அவர் எப்போதுமே நம்ம தொழுது கொள்ளவும் ஆராதனை செய்த ஆண்டு மனுஷனை உண்டாக்குறார். அப்ப நீங்க நான் எப்போதுமே யாரை தொழுது கொள்ள, ஆண்டவராக கர்த்தரை தொழுது கொள்ளும். இது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க இப்ப நிறைய உபதேசங்கள் அங்கங்க ஜோகல் ஒரு சபை இருக்கு, கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லவே கூடாது. அல்லேலூயா உபதேச சகோதரரை எச்சரிக்கையாக. அப்ப அல்லேலூயா சொல்லக்கூடாது. அப்ப பல விதமான உபதேசங்கள் எல்லாம் அந்த வேதத்திலே கொண்டே நம்மளோட பேசி சத்தியத்தை அறியாதபடி பிசாசர் என்ன செய்யறான், அவரை விட்டு விலக வைப்பதற்கு அவன் தந்திரமான வழிகளை அவன் சொல்றான். அதை சொன்ன மாதிரி கோடி வெள்ளி கொடுத்தாலும் நம்ம விக்கிர வழிபட மாட்டேன்னு சாத்தானுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தெரியும். ஆனா நம்ம மறுபடியும் அவன் பக்கம் இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான், நுணுக்கமான சில காரியங்களை இதெல்லாம் போட்டு அதுல இருந்து வழி விலகி நம்ம செல்வதற்கான வழிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் மனசுல உண்டாக்கி பழகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரு. இந்த முழு உலகமும் இன்னைக்கு ஆண்டவர் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை கூட இடத்துல எல்லாம் துதிப்பாங்க. இந்த உலக ஓய்வு நாள் உண்டாக்குறதே ஆண்டவர் யாருக்கு? மனுஷனுக்கு தான் உண்டாக்குறார். எதற்கு உண்டாக்குனா? அவரை துதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு. ஆனா இன்னைக்கு சாத்தான் என்ன செய்யறான்,
டபுள் காமா அதுவும் இதுவும் கொடுத்து மக்களை ஆராதனைக்கு வரவிடாதபடி, கிறிஸ்தவ மாத்திரம் இல்ல, உலக மக்கள் எல்லோருமே விடுமுறையா இருந்தா கூட ஆராதனையை அவன் விட்டு உலகத்தின் காரியத்தின் பக்கமாக அவன் திரும்பினான். அப்ப சத்தியத்தை அறிகள் என்ற வார்த்தை இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, அவர்கள் உண்டாக்குறதை அவர் துதிப்பதற்காக உண்டாக்கினார். நம்மளாம் அவரை துதிப்பதற்காக தான் நம்ம உண்டாக்கணும். நம்ம பாட நல்ல ஒரு பாடல ஆண்டவருடைய துதி எடுக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம விளைகிறோம். அப்ப ஆண்டவர் சொன்ன யூதர்கள் மத்தியில் சொன்னாரு, சத்தியத்தை அறிகள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். இந்த வேத வசனம் தான் சத்தியம். இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகிற இஸ்லாமியர்கள் மத்தியில் நீங்க பாருங்க, இயேசு நல்லூர் தான். இயேசு பத்தி அவங்களோட குரான்ல சொல்லப்படுகிறது. ஒரு கன்னி மரியாதை குறித்து சொல்லப்படுது. ஒரு கன்னி மரியாதை வயசுல இயேசு பிறந்தார் என்றெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க உலகத்தில் இருக்கும்போது அநேக அற்புத அடையாளங்கள்லாம் செய்த நமக்கு தெரியாத அற்புத அடையாளம் அவங்களுக்கு தெரியும். அவர் செய்த அற்புத அடையாளம் நிறைய செய்திருக்கிறாரு. அவர் உலகத்துக்கு வரப்போறாரு, அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அப்ப உலகத்துக்கு அவங்க வரப்போறாரு, அவர் முன்னிதான் நியாயத்திற்கு நடக்க போறது கூட தெரியும் அவங்களுக்கு. விளங்குதுங்களாங்க? அவர் மூலியமா தான் நியாயத்திற்கு நடக்க போது. அவர் எப்படி உலகத்தில் வந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது அந்த இடத்துல மட்டும் பிசாசு என்ன செஞ்சிட்டா வேற ஆளை மாத்தி கொடுத்துட்டாங்க. அவர் இல்ல, அல்லாஹ் அவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி மறைச்சாலும் சரி, அல்லாவே அவனை எடுத்துக்கொண்டா கூட சரி, அப்படின்னு யாரு பரிசுத்தமானவர்? இந்த உலகத்தோட தொடக்கும் போது வரைக்கும் உலகத்தில் இருக்கிறது யாரு? இயேசு ஒருவர் தான் இருக்கார். அப்ப இந்த சத்தியத்தை அவன் மறைப்பதற்கு என்ன செய்யறான்? உபதேசங்களை கொண்டு வந்துட்டு அந்த சத்தியத்தின் ஆழத்தை அறிந்த அவனே நம்ம என்ன பேசுவான்னா, இயேசு கிறிஸ்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான். என்ன செய்ய போறாரா? கல்யாணம் பண்ணிட்டு போறார். கல்யாணம் பண்றதுக்கு தான் வரார். இந்த 2000 ஆண்டுகளை அவர் பரலோகத்துக்கு போயிட்டு இந்த பூமிக்கு வர நோக்கமே வந்து நியாயத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அவர் வந்து கல்யாணம் பண்ண போறாரு. இரண்டாவதாக இந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க மதத்தின் போதனைகள் என்ன சொல்லப்படுது? இயேசு அவங்க மதத்துக்காக. அப்ப இங்க யார் இல்லாத இயேசு இல்லாத போயிட்டா இருப்பாருங்க. ஆனா இயேசு தான் வரப்போறாரு. கடைசியில எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கிடுவாரா? இயேசு எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கிடுவார். அப்ப அப்படி அந்த மதத்துக்காக உயிரே தியாகம் செய்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜார்ஜ் இருக்காரு வச்சுக்கோங்க, அவரே ஆண்டவர் அந்த இஸ்லாம் மதத்துக்கு வெறியோட உண்மை உத்தமா ரத்த சாட்சியா மறித்தா கூட அவர் மேல கூட 4 பொண்டாட்டி அவருக்கு இருக்கு. ஒன்ன வச்சுக்கிட்டே அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க போய் 4 எடுத்துட்டு போறாரு. 4 மனைவி. அதுவும் அந்த சொர்க்க வாசல் அப்படிதான் இருக்குமா. இங்கதான் சீர்கட்டு கெடுத்து குடிச்சலாயிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆனா இப்ப அங்க போய் கூட பாருங்க, அவங்க குரான்ல சொல்லப்படுது, அங்க போன ஆண்டவர் அப்படியே வச்சிருப்பாங்க அவங்கள. இப்படி உபதேசங்கள் தவறுதலாக மாத்தி இவங்க என்ன செய்யறாங்க? கொள்ளாத வழியில அவங்க கொண்டு போயிட்டாங்க. பிரமாணங்கள் வராத காலங்களில் நீங்க பாருங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இவங்களுடைய பிரமாணங்கள் ஆதி காலங்களில் நீங்க பார்க்கும்போது அப்படியே நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தாவீதுக்கே எத்தனையோ பொண்டாட்டி, சாலமோனுக்கு 1000 பொம்பளை, 300 மனைவி, 700 வைப்பாட்டி, அவ்வளவு மனைவி. அப்ப இன்னும் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலங்களிலே வாழ்ந்த நிறைய பேர் பார்த்தா தாவீது இருந்து சாலமோன்ல இருந்து எல்லாமே, ஆபிரகாம் கூட 3 மனைவி. இப்படி வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் பழைய காலங்களில் இருந்தது. மோசையின் காலத்துல மோசைக்கே 2 மனைவி. இப்படியாக பழைய ஏற்பாடுல. ஆனா பிரமாணங்கள் சத்தியங்கள் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பிரமாணம் வந்தது. ஆதியிலே ஒரு ஆளை யாரும் கேட்டாங்க, எப்படி ஆதாம் ஏவாள் அதுக்கு பிறகு எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாங்க, எப்படி குடும்பம் வந்ததுன்னா, அப்ப அது மனசாட்சியின் காலம், ஆண்டுடைய பிரமாணம். இப்ப அண்ணன் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அது கர்த்தருடைய நியாயம், ஜனத்தொகை பெறுவதற்கு. ஆனா காலங்கள் நிறைவேறும் போது அதே சட்டங்களை எல்லாம் ஆண்டு மாத்திருந்த நம்ம பார்க்கிறோம். மோசையின் காலத்துல இருந்து அதான் சத்தியத்தை அறிந்தாதான் நமக்கு இதெல்லாம் புரியும். அப்ப இயேசுவோட காலம் வரும்போது என்ன வந்தது? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலும் அவன் பாவம் செய்துட்டான் என்று தண்டனை ஆண்டு கொடுத்தார். அப்ப இதெல்லாம் உபதேசங்கள் நமக்கு கடந்து வந்து கொண்டிருக்குது. ஆகிய நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சத்தியத்தை நம்ம அறியாவிட்டால் உலகத்துல நம்ம என்ன இணைந்து போயிடுவோம். அப்ப உபதேசங்கள் தான் சத்தியம். அப்ப அந்த உபதேசங்களோட சத்தியங்களை வாசிக்கும் போது
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்றி வெறுமையா இருந்தது. பூமியானது ஒழுங்கின்றி வெறுமையா இருந்தது. அப்ப இந்த ரெண்டு இடங்களை நீங்க பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். இரண்டாவது அது ஒழுங்கின்றி வெறுமையா இருந்தது என்று சொல்லப்படுது. அப்ப அடுத்து நம்ம படிக்கும் போது அடுத்த வசனத்துல வர்றதுனால நமக்குள்ளாக நம்ம என்ன நினைப்போம், அடுத்த வசனம் இதானு. ஆனா அதுக்குள்ளாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்ட சம்பவம். இது நம்ம சத்தியத்தை அறியணும். இந்த 1ஆம் அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். இரண்டாவது அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அது சீர்கெட்டு போச்சு. பக்கத்துல பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஞ்ச காலம் நடந்த சம்பவம், எத்தனையோ யுகங்கள் நடந்த ஒரு சம்பவங்கள் இங்கு சொல்லப்படும். அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த இடம் எதுன்னு பார்த்தால் அவர்தான் லூசிபருடைய ஆட்சியின் காலம். லூசிபர் அப்ப அவங்க ஆண்டவரை பிரதான தேவனை எப்போதும் தொழுது கொண்ட ஜனங்கள், ஆண்டவரை எப்போதும் மகிமைப்படுத்தினவங்க, எப்போதும் 24 நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது லூசிபருக்கு அவங்களுக்கு பெருமை வந்துருச்சு. நானே கடவுளா இருந்தா எப்படி இருக்கும், எல்லாம் என்னை தொழுது கொள்வார்களே என்று சொல்லும் போது ஆண்டவரை சபித்து பூமியில் தள்ளிட்டார். தள்ளும் போது எப்படிப்பட்டவனா அப்ப எரிகிற நட்சத்திரம் மாதிரி பூமியில வந்து விழுந்தான். அவனோடு சேர்ந்த சேனைகளை எங்க வந்து விழுந்தது, இந்த பூமியில தான் விழுந்தது. அப்ப பூமியானது ஒழுங்கின்மையா போயிடுச்சு, சீர்கெட்டு போச்சு. ஹல்லேலூயா. அழகாக படைக்கப்பட்ட பூமி சீர்கெட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார், மறுபடியும் இந்த பூமியை புதுப்பித்தார் என்று நான் பார்க்கிறோம். மறுபடியும் புதுப்பித்து அவருடைய சாயலிலே இங்க ஒரு தேவ சந்ததி வர வேண்டும் என்று சொல்லி மனுஷனை ஆண்டவர் மண்ணில் உருவாக்கினார் என்று நான் வாசிக்கிறோம். அது முன்பு யார் இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சது, எப்போ துதிப்பது தேவ தூதர்கள். அந்த தூதர்களை பிரதான தூதர் யாருன்னா லூசிபர். அவனை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படுது எப்படிப்பட்டவனா இருப்பான்னு. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானோர் ஒப்பாவேன், நானே கடவுளாவேன் என்று சொல்லப்பட்ட ஆண்டு பூமியில என்ன செஞ்சாரு, அவனை சபிச்சு பூமியில தள்ளினார். இது சத்தியம். அப்ப ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு. இப்ப ஒரே தேவனை ஆராதித்தவங்க இப்ப லூசிபர் நானே கடவுளா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டு தள்ளப்பட்டு போனதுனால இந்த பூமிக்குரிய அவன் பார்த்தா பரலோகத்துல தான் என்னால கடவுளா ஆக முடியல, இந்த பூமியில ஏன் நான் கடவுள் ஆகக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எல்லா கனிகளும் சாப்பிடு, இந்த மரத்தோட கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னா ஆண்டவர் எல்லாமே சாப்பிடு, ஒண்ணு மட்டும் சாப்பிடாது. எதுக்கு, கீழ்படுகிறதுக்காக. ஆண்டவர் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு ஆண்டவர் தெரியும். இந்த லூசிபர் சபிக்கப்பட்ட கீழே விழுந்தவன் அவனோடு சேனையும் பூமியில தான் கிடக்குது. ஆனா அவனோட வல்லமையில ஆண்டவர் எடுக்கல. உழுவு எப்படி விழுந்தான், கரு நட்சத்திரம் மாதிரி விழுந்தான், எரு நட்சத்திரம் மாதிரி பூமியில விழுந்தான். உடனே அவன் என்ன செய்தான், ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்த பழம் சாப்பிட்டதால ஆண்டு அதனால சொல்ல எல்லாம் சாப்பிட்டு இந்த கனியை சாப்பிடாது. அப்ப அவங்க சத்தியத்தை அறியாதபடினால அவங்க இந்த பழத்தை ஆண்டு சொன்னதை மீறி சாப்பிட்டதுனால பாவத்தின் சம்பளம் மரணம் ஆயிடுச்சு. இப்ப யாருடைய ஆளாயிட்டாங்க, இந்த பூமியில யாரு இந்த பூமிக்கு கடவுளா இருக்கணும் விரும்புது, லூசிபர். அங்கதான் கடவுள் ஆகணும். எங்க கடவுள் ஆயிட்டா, இந்த பூமியில கடவுள் ஆயிட்டா. அப்ப இந்த பூமியில கடவுள் ஆன பிறகு அவன் மனசுல அவன் மதத்தின் வழியாக அநேக மதங்களை தோன்றி மதத்துல எந்தெந்த வகையில வழிபடுறாங்க அத்தனையும் இவனோட ஆள்விதான். ஹல்லேலூயா. எல்லாமே இவன்தான். இந்து மதம் விக்கிரகெல்லாம் உருவாக்கி பலவிதமான விக்கிரக வழிபாடு ஒரு இந்து மதம், பலவிதமான மார்க்கங்கள் மதங்கள் உருவாக்கி மனசுல வழிபட்டு எல்லாம் எப்படியோ வழிபடுது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட போயிடக்கூடாது. நீங்க பாருங்க, புத்த கும்பிட போன யாரும் நம்ம கோச்சிக்க மாட்டாங்க, விக்கிர சாமியை கும்பிட போனா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. நீங்க போமாவை பாருங்க, எவனும் கோச்சிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்றேன் பாவி ஏன் அங்க போனோம், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதான் நமக்கு என்ன பண்றீங்க, போராட்டம் உண்டு. வெளியில வேற எதுவுமே நீங்க கும்பிடுங்க, போய் ஒரு மரத்தங்க கும்பிடுவான், அவனை கோச்சிக்க மாட்டான். போய் சொல்லுவான் ஒரு மந்திரவாதி, அவனை கோச்சிக்க மாட்டான். ஏன்னா அந்த பிசாசான ஆவி என்ன செய்ய அவனோட மனக்கண்ணை கட்டி வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, அவன் பக்கம் இழுத்து இயேசு கிட்ட மட்டும் நீ போயிடக்கூடாது, அவதான் பரலோகத்து தெய்வம் என்று சொல்லி
மதங்களை உருவாக்கி பலவிதமான மாற்றங்களை உண்டாக்கி நீங்க இந்த மதங்களில் ஒண்ணுமே நம்ம உடைக்க முடியாத பற்றி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் ஒரு காலத்து அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த இந்து கோயில போய் சாமியெல்லாம் பார்க்கணும். சாமியெல்லாம் எவ்வளவு அழகாக ஜோடிச்சுட்டாங்க பார்ப்பீங்க தானே? சாமிகளை ஜோடிச்சுலாம் பார்த்துருக்கீங்க தானே? கோயிலெல்லாம் பார்க்கலாம். ரதத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரதம் எப்படி இருக்கும்? அப்படி முன்னு தான் இருக்கும். ஏன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணத்துக்காக சாமியெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே நல்லா பளபளப்பான உடையெல்லாம் உடுத்தி அது பால் மேல பாலை ஊற்றி போட்டா கூட அது கருப்பா தான் இருக்கும். அதெல்லாம் ஊற்றி பல அலங்காரம் பண்றாங்க. என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கண்ணு முன்னாடி தான் நம்ம தைவசம் வந்தா ரதெல்லாம் விட்டு தான் போறாங்க. ஒரே காரணம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனம் படிங்க. படிக்கமா 13ஆம் வசனத்தை படிக்கிறேன். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள். இப்ப கொஞ்சம் நீ பாருங்க, இங்க சொல்லப்படுது பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பசை, இப்படின்னு நிறைய இந்திரக்கல் என்னென்னமோ சொல்லுது. இதை நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா? பார்த்தா அந்த தங்கத்தை தான் பார்த்துருப்போம். அதான் நம்ம பார்த்துருப்போம். அதே என்ன ஜொலிக்குதுன்னா, ஒரு மனுஷனோட உடம்புல எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை வைரங்களும் உடம்புல போட்டுருந்தா எப்படி இருக்கும்? ஜோதியா நம்ம என்ன பண்ணோம்? அப்ப அவன் அப்படித்தான் இருந்தான். எங்கதான்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். ஏதேன் தோட்டம் எந்த 24 ஆண்டோட ஆராதனை செய்து கொண்டு துதி ஆராதனை நடத்துறான். சபிக்கப்பட்டு பூமியில தள்ளப்பட்ட பிறகு அவன் நிலைமை எப்படி போச்சு? அப்படியே கருகி போய் விழுந்தான். ஆனா வல்லம் எடுக்கல. அதனால தான் அவன் தோட்டம் எடுத்தா பிசாசு எப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க? வெயில் பயங்கரமா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறான். அல்பா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறான். அவன் தான் சொன்னா, என்னை எடுத்து அலங்காரம் பண்ணி வைக்கிற ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த இந்து ஜனங்கள் பலவித மதங்களை பார்க்க அந்த சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி ஜெகஜோதியா வச்சு பட்டு சாலை கட்டி பல மதத்துல கொண்டு போறாங்க. எல்லாம் இவனோட வேலை தான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியம் அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதம் தான் சத்தியம். அப்ப அவர் அறிகிற அறிவு நமக்கு வந்த பிறகு, ஒன்று, என் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் இயேசு ஒருவர் தான். எனக்காக இயேசு வந்தார் என்ற சத்தியம் நம்ம இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி அனைத்து ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் கொடுத்த அதிகாரத்தை நம்ம இழந்துட்டோம். இப்ப நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, திடீர்னு விதி நினைக்கிறாரு, நான் அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. விஜய் நினைக்கிறீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு. அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு விசுவாசம் என்ன செய்து போய் தான் ஆகணும் போது செயல் சில காரியங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் ஈடுகட்டி அதுக்கான முறையான செய்துட்டீங்களா, உங்களோட விசுவாசம் எங்க இருப்பீங்க? அமெரிக்காவில் இருப்பீங்க. உங்களுக்கு போக முடியாத எந்த தடையுமே நமக்கு இருக்குதுங்களா? இல்ல. எல்லாருக்குமே எங்க நம்ம போகணுமோ எது செய்யணுமோ நமக்குள்ளதான் ஆளுகை நம்மளுக்கு தான். நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழணும், நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட எல்லா சிந்தனை நமக்கு இருக்கும்போது எல்லா ஆளுகைக்குள்ளாக உனக்குள்ளாக வருகிற தீர்மானம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அது பேர் தான் விசுவாசம். அப்ப ஆண்டு சத்தியத்தாரிகள் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளாக என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாச மார்க்கத்தார நமக்கு பேர் வச்சிருக்கோம். அப்ப விசுவாசம்னா இது. அப்ப விசுவாசம் தான் உங்களுக்கு என்ன செய்ய? ஜெயத்தை கொடுக்கும். அப்ப அந்த விசுவாசம் எதுன்னு பார்த்தா நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம்.
இயேசு அறிகிற அறிவு. இயேசு குருடனை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகம் கொடுத்தது. குஷ்டரோகி விசுவாசம் நடந்து நடந்து போனான். எல்லாம் விசுவாசம் விசுவாசம். லாசரே எழுந்து வா என்று ஆண்டு விசுவாசம் கூப்பிட்டாரு, அவன் உயிரோடு வந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது அவர் அறிகிற அறிவுல ஒன்று, அவர்தான் கடவுள். வானமும் பூமியும் எல்லாமே படைத்தவர் அவர்தான். இந்த தானியல் கோலமா வந்தாலும் நினைச்சிடாதீங்க, அவர் மேன்மையானவர், அழகான ஒரு வெண்மையின் சிவப்புமானவர் என்ற தரிசனத்தை எப்போ துதிக்குமா துதிங்க. அந்த ஆண்டவர் தான் என் பாவங்களுக்காக உலகத்தை வந்து அலங்கோலமாக அழிக்கப்பட்டார். இன்னைக்கு இந்த உலக இருளில் இருந்து என்னை மீட்டெடுத்து விட்டார். இப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உலகத்துல வாழ்றவருக்கு என் ஒரே லட்சியம் இயேசு ஒருவர் தான். இந்த இயேசுவை தான் உலகத்தில் அறிவிக்க சொல்லி பெரிய சுவிசேஷமாக அந்த சுவிசேஷத்தை மனக்கண்ணை திறந்தபடினாலே நான் அந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராக இந்த அன்பை சொல்லதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நமக்குள்ளாக இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். விசுவாசம். இரண்டாவது, அவர் வாரம் வாரம் ஆராதனை செய்வதற்கு ஆராதனைக்குரியவர் ஒருவர் மாத்திருந்தார். இயேசு ஒருவர் தான் ஆராதனை நாயகர், ஆராதனைக்குரியவர். அப்ப இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வரணும்னா சத்தியத்தை அறிவு, சத்தியம் விடுதலையாகும். இரண்டாவது, பாவ மன்னிப்பு கொண்டோம், ரட்சிப்பை அடைந்து விட்டோம். இப்ப சுவிசேஷ அறிவிக்கிறவர்களாக நாம் மாறணும். இருந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்ப அவர் அன்பை உலக சொல்லணும். அப்ப சற்று காலை அதிகாலையில் அவரை தேட சொல்லி அவர் உபதேசம் சொல்லப்படுகிறது. இப்போது இஸ்ரவேலரே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியெல்லாம் நடக்கும்படி கவனமா இருந்து இரவு பகல வசனத்தை நீ தியானம் பண்ண, தியானமா இருந்து இருக்கிறது பாக்கியவான். அப்ப இப்போதும் இஸ்ரவேலரே, அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களாய், இரவு பகல தியானிக்கிறவர்களாய், காலை தோறும் அவரை எழுந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய், வசனத்தை வாசிக்கிறவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய், உலகத்தில் நடக்க போற சம்பவங்களை அறிகிற அறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு அவர் அறிந்துட்டோம், அவர்தான் ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு, அவரோட பிள்ளையா மாறிட்டோம். இப்ப அவர் ஏற்றுக்கொண்டோம். உலகத்தில் ஒரு அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியம் ஒழிக்க அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட ஆசாரியரை கூட்டாக மாறிட்டோம். இவ்மாறின பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எது என்றால், இரவு பகலும் எப்போதுமே அவரை துதிப்பதும் ஜெபிப்பதும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவதுதான் முக்கியமானது. பொன் பொருட்களும் அழிந்திடுமே, மண்ணுமாயையும் மறைந்திடுமே, இதனின் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, இதனின் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதாதா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதாதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர். ஒன்று, சத்தியத்தை அறிகிற நான் தான் அவர் மூலியமா ரட்சிக்கப்பட்டேன், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார், உலகத்துக்கு வந்தார். எவ்வளோ அழகான தேவன், வானம் கொள்ளாதவர், வானத்தையும் பூமியும் அந்த சரணையும் உண்டாக்கினவர், ஏழை கோலம் எடுத்து சிலுவலை, ஈன சிலுவலை என் பாவங்களை சுமந்தாரே. இப்ப நான் அவரோட பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உலகம் என்னென்ன அறிவித்து இந்த வேதம் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த சத்திய மார்க்கத்திலே நம்ம நடக்க பார்க்கணும். நீ உலகத்தை நம்ம பார்க்கணும், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம பார்க்க சொல்றவங்க என்ன சொல்லுவோம், நீங்க சொல்றது உலகத்துக்கு வரப்போறாது, உலகத்துக்கு வரப்போறாது, வரதான் போறாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு இயேசு வருவார் நமக்கு தெரியாது. இன்றோ நாளையோ கூட நம்ம சொல்ல முடியாது. என் பிதாவை தவிர வேறு யாருக்கும் அதனால் தெரியாது நான் சொல்றேன். அப்ப நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எந்த நேரத்தில் வருவார் நமக்கு அறியாத இருக்கிற அப்படின்னாலே இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்குரிய
கூடாரம் ஒரு நாள் அழிந்துவிடும். நீ காண்கிற மரம், செடி, கொடி, நீ பார்க்கிற எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரோடு இருக்கிறார். அவர் அறிகிற அறிவு நம்ம வந்துட்ட பிறகு இந்த பூமிக்குரியவர்களை நம்ம தேடக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தத்துவத்துல நம்ம வேலை நம்ம பிள்ளைங்க படிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குடும்பம் அப்படி இருக்கணும், எல்லாம் நம்ம அப்படிதான் செய்யணும். ஆனா ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய வசனத்தை அறிந்த பிறகு இந்த பூமிக்குரிய காரியத்துல பூமிக்குரிய வரைக்கும் தான். மிஞ்சினா 70, 80, 90 அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த பூமிக்குரியதை மாத்திரம் நம்ம பெருமை கொள்ளாதபடி நித்தியமாக எனக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த வாஸ்தலமாக அந்த இடத்துக்கு போத நாம் தரிசிக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, மனம் திரும்பி குணப்பட்ட பிறகு, இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த சத்தியத்தை அறிந்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் வாழ்ற வரைக்கும் அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்ற வாழ்க்கையில அர்த்தத்தோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அந்த தேவனை நம்மை கொண்டு அநேகர் ஆண்டு ஆராதிப்பதற்கு நமக்கு காரணமா மாறும். நம்ம முன்னோர்கள், நம்முடைய வேதாமத்தின் வேதாமத்தை சொல்லப்பட்ட சீசர்கள் எல்லாமே தோல் உரிக்கப்பட்டாங்க, சிங்கத்தின் கேவில போடப்பட்டாங்க, கழுத்து அறுக்கப்பட்டாங்க. இப்படியாக எல்லாம் மறித்து போன நிறைய பேர் தலைகளாக அறியப்பட்டார். பவுல் தலை செய்யப்பட்டது, தோல் உரிக்கப்பட்டார். இப்படியாக நிறைய ஊழியக்காரர்கள் வேதாமத்தில் பார்க்க எல்லாம் நமக்காக ரத்த சாட்சியாக மறித்தாங்க. இன்னைக்கு இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த தேவ சமூகத்துல நம்ம வாழ்கிற ஒரே வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், பேரளவு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள் வாழ்கிறேன்னா இந்த கிறிஸ்து உலகம் அறியணும், அதுக்காக பாடுகள் பண்ணணும், அவருக்காக நம்ம பிரயாசம் பண்ணணும். அதான் ஆண்டு சொன்னார். இவ்வளவு மேன்மையான ஆண்டு சமயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரே இந்த ஜனம் ரட்சிப்பணும், அந்த ஜனம் ரட்சிப்பணும், அவங்க ரட்சிப்பணும், இவங்க ரட்சிப்பணும், நம்ம எல்லாம் வேண்டுதல் செய்யுங்க. இயேசு நினைச்சாருன்னா ஒரே முறை வானத்துல அப்படியே தோண்டி எல்லாருக்கும் கண்ணுல காட்சி கொடுத்த மாதிரி தானே ஆகும். எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா? ஒரே இமை பொழுதுல இயேசு வானத்துக்கு தோன்றினாங்க, உலகமே அவர் அங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் அவர் ஆண்டா அப்படி இல்லைன்னா, என் பிள்ளைங்க அதை செய்வாங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, சுவிசேஷ அறிவிங்க. சுவிசேஷம் என்பது என்னது? அவரை குறித்து அறிவிப்பது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான மதங்கள், பலவிதமான தெய்வ நம்பிக்கை உலகத்தில் இருக்கு. ஆனா ஒன்றானது மெய்யுமானது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த உலகத்திலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த ஆண்டவரை அறிகிற அறிவு வந்த பிறகு இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் வாழ்ற வரைக்கும் அவருக்காக வாழ்ற அந்த வாழ்க்கையில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப இயேசு சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான வேலையை சுவிசேஷம் அறிவிக்கிறவர். இது எல்லாம் நம்ம செய்யணும். கைப்பிரதி கொடுத்தாலும் சுவிசேஷம், போய் சத்தியத்தை இயேசு நல்லவர் சொன்னாலும் சுவிசேஷம். அதுக்காக புறப்பட்டு போறதுல தான் இருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப அந்த பூமிக்குரிய கூடாரத்தில் வாழ்ற வரைக்கும் சத்தியத்தை அறிந்த பிறகு, நம்ம இயேசு தான் ஆண்டவர் அறிந்த பிறகு, அவரை கூட வேற யாரும் தெய்வங்க. சமயத்தில் அது விற்கிற ஆராதனை மூழ்கி இருக்கிற ஜனங்கள் அவங்க பட்டையை போட்டுக்கிட்டு இப்படியே பூசிக்கிட்டு பல விதமான சாங்கிய சம்பிரதாயம் போகும்போது மனம் வேதனைப்படணும். ஆண்டவரே எப்ப இவங்களாம் மனம் திரும்புவாங்க, இவங்க எப்ப ரட்சிக்கப்படுவாங்க, பாவியா இருந்து எங்களை மீட்டெடுத்தீங்களப்பா, அந்த காலம் இருந்து எங்களுக்கு ஆச்சரியமான ஒளியாகிய உங்களுடைய ஒளியத்தை எங்களை அழைத்தீங்களே, உங்களுடைய மேன்மையான அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தணுமே, அறிவிக்கணுமே, எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய வரங்களை தாங்கப்பா, அபிஷேக வரங்களை தாங்கப்பா. வேற எதுவும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே பொண்ணும் பொருளையும் தாங்க ஆண்டவரே, அவங்கள மாதிரி வீடு வாங்கணும் ஆண்டவரே, அவங்கள மாதிரி காடி வாங்கணும் ஆண்டவரே, அவங்கள மாதிரி வாங்கி அவங்க எதிர்த்து போய் நிற்கணும் ஆண்டவரே. சில பேர் இப்படிலாம் ஆண்டவரை கேட்பாங்க. ஆண்டவரை என் கூட தான் இருந்தா ஆண்டவர் மெசேஜ்ல போறான், ஒரு நாளைக்கு அவன் ஆசீர்வாதம் ஆண்டவரே, அவனுக்கு அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு போய் நிப்பாட்டு போறான். அந்த போட்டியில நமக்கு இருக்கவே. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவர் அறிவித்து அவர் அறிகிற அறிவு நம்ம வந்துட்ட பிறகு மேன்மையான அறிவு எதுனா அவரை பற்றி உலகத்துக்கு அறிவிப்பது தான். அந்த இயேசுடைய அன்பு, அவர் பட்ட அந்த பாடுகள், அவர்
அவர் எவ்வளவு அழகானவர், சூரியனை விட பிரகாசமானவர், எவ்வளவு அழகான மேனியுடைய இயேசு கோர சிலுவையில் காரி துப்பி உமிழ்ந்து அடித்து எட்டி உதைச்சி அவர் எவ்வளோ இம்சப்படுத்துறாங்க. இந்த பாடுகளை யாருக்காக? நமக்காக தான். இதில் நினைக்கிறேன், எனக்காக தான் இயேசு அடிபட்டார், எனக்காக தான் இயேசு காயப்பட்டார், எனக்காக தான் இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் உண்டானது என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கையில அது நம்ம தியானிக்கணும். இயேசு நம்ம தியானிக்கணும். நம்ம பட்ட பாடுகள் நம்ம எப்போதுமே என்ன நினைக்கிறோம், ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும், இதான் நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனை பத்தி அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்ப சத்தியத்தை அறிந்த பிறகு இயேசு அதை சொன்னார், சத்தியத்தை அறிந்த சத்தியம் உங்களுக்கு ஒன்றான தெய்வமாக இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அவரோட சத்தியம் வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்படுது. நியாய பிரமாணங்களை கடைபிடித்து நடக்க வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், சபையை நிலைத்திருக்க வேண்டும், சபையின் உபதேசத்தில் இருக்கணும், சபையின் ஆண்டவர் மகிமைப்படுத்தி துதித்து ஆராதனை செய்வது மாத்திரம் கிடையாது, கொடுக்கிற காரியத்திலும் சரி, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் சரி. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான ஒரு ஊழியம் அவருடைய அன்பை உலகத்தில் சொல்லுவது. அவர்தான் நேற்று மாறாதவர். அப்ப மலைகள் விலகினாலும் பருவத நிலை பெய்தாலும் என் கிருபைகளை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம புறப்படுறோமே, இந்த புறப்பட வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் பிரகாரம் நான் போறேன், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் என்னோடு நீ வாழும் ஆண்டவரை சொல்லி போய் சந்தித்து பாருங்க, கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கை நடக்கும். எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே இவர் எப்படி சத்தியம் சொல்றது நம்ம தடுமாறுவோம், ஆண்டவர் எப்படியாவது நான் சொல்லி ஆகணும், ஆண்டவரே நீ சொல்லி வாயாக அங்க போ, அவன் உங்க வாயோடு பேசுவான். எத்தனையோ பேர் நம்ம சொல்லிட்டு ஒருவேளை தேச பத்தி சில பேருக்கு சொல்லியிருக்கோம், எனக்கு இப்படிதான் சொன்னேன்னு தெரியாது, ஆச்சரியமா செய்யறாங்க, அவங்ககிட்ட நான் சத்தியம் சொல்லிட்டேன். நம்ம அப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். தேச பத்தி யாரும் போய் சொல்லி புதுசா அறியாம நான் சொன்னேன், இப்படிதான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது, நீ அல்ல உனக்குள் கிரிகை செய்ய ஆவியானவர் அதை செய்யலாம். அப்ப இந்த பூமியில இருக்க வரைக்கும் ஒன்று இயேசு பிதாவானவர் உலகத்தை உண்டாக்கினார், குமாரனாகிய இயேசு உலகத்தில் வந்து எல்லா பாடுகளையும் அவர் உழைத்தார். இப்ப ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நான் போறேன், நான் போனதான் அந்த தேற்றவாளர் வருவான்னு சொன்னார். அப்ப நான் இருந்தாலும் தேற்றவாளர் இல்லை, அவர் வந்து ஒரு சத்தியத்தை நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்கும். அப்ப இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒத்தாசை அருள் செய்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி நம்முடைய ஸ்தாபனங்கள் ஏழு ஸ்தாபனம்லாம் பரிசுத்த ஆவி முக்கியம். அநேக பாசல் நல்லா துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவ பரிசுத்த ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அவ பரிசுத்த ஆவி தான் இந்த வேத வசனத்தோடைய நாயகனாக இருக்கிறார். அவ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லா காரியங்களும் கிரியை செய்கிறார். ஒன்று பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எல்லா பாவங்களும் சுமந்து நம்ம அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நான் போய் என் ஆவியானவர் அனுப்புறேன். இப்ப இந்த ஆவியானவர் தான் நம்மளோட உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நம்மளோட சிந்தனை எல்லாமே புதுப்பிக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி எங்க உண்டாகுதான் விடுதலை உண்டு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோட வாழ்க்கையில எப்போதும் அனுபவத்துல எப்போதுமே இருக்கிறோம். அப்ப மூவரும் திருத்துவத்துல ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே கடவுள் தான், அதுக்கு மூணு கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தேவன் இயேசு ஒருவர் தான். அப்ப பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை நான் ஒன்றாக இருக்கிறோம். நான் அவரிலும் அவர் என்னிலும் அங்கு இருப்பது பாருங்க ஆண்டு சொன்னார். அப்ப இவைகளுக்கெல்லாம் மேன்மையாக அடுத்தா பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதா அடுத்து இயேசுவே தேவனாகிய கர்த்தர் உலகத்துக்கு வரப்போகிறார். நீங்க வெளிப்பட்ட புத்தகத்தில் கிடைச்சிட பார்க்க இயேசுவே வாழும். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து நன்மைகளை செய்து மாத்திரம் இல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகுன்னு ஆண்டு சொன்னார். அப்ப விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நமக்கு அடுத்ததாக நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். அதுக்கு அடுத்தாக நமக்கு என்ன இருக்கணும்? பூமியில கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்புறம் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல நீதிபரனாக இயேசு உலகத்துக்கு வரப்போறாரு என்று நம்பிக்கை இருக்கணும். மூணு நம்ம மனசுல இருக்கணும். ஒண்ணு, ஒரு உலகத்துக்கு வரப்போறாரு, கண்டிப்பா வரப்போறாரு, அது நம்பிக்கை இருக்கணும். இப்ப ஆவியானவர் என்னோட உலாவிக் கொண்டு இருக்கிறார்.
ஆவியானவர் என்னோட துணையா இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் தனிமையில் விட்டது கிடையாது. இப்ப பாருங்க, நம்ம திருக்கூட்டமா வந்திருந்தா கூட ஒருவர் இருவர் என் நாமத்துல இங்க எங்க கூடினாலும் நான் அங்க இருப்பேன்னு ஆரம்பிச்சோம். இப்ப இருக்காரா இல்லைங்களா? நல்ல ஒரு கை தட்டுங்களா? நமக்குள்ள அசைகிறார், உணர்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனாகிய தேவ பிள்ளைகளே, ஒன்றான மெய் தெய்வமாக இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கிட்டோம். அது பெரிய பெருமை. ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த வேத மன்னா நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செயல்படுவது நம்மளுடைய வேலையாகும். நீங்க விசுவாசம் போகிறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, அந்த குடும்பத்தை நான் சந்திக்க போறேன், நீங்க தான் என்னோடு பேசணும். ஜெபிச்சுட்டு போங்க, ஆவியா உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உங்களுடைய அன்பை உலக சொல்லி எப்படி பேசுறது எனக்கு தெரியாத ஆண்டவரே, இல்லை நீங்க விசுவாசத்தோடு நீங்க போய் பார்க்கலாம். ஆண்டவர் வாயாக இருந்து நம்மளுடைய வாயை அவர் பயன்படுத்தாங்க, அவர் பேசுவார். அப்ப கட்டுண்டவன், சிறைப்பட்டவன் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகியவை ஒன்றான மெய்தேயமாக இயேசு கிறிஸ்து, அவரே மாறாதவராய், மறவாதவராய், உன்னதமானவராய், உயிரோடு எழுந்தவராய், மீண்டும் வருகிறவராய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நமக்கு அசைக்கப்படாத ஒரு விசுவாசத்தோடு அவர் அண்டிக் கொள்ளுங்க. அவர் அண்டிக் கொண்டு யாவரும் பாக்கியவான் என்று ஆண்டு சொன்னார். ஆவியோடு உண்மையோடு எடுத்து மாமிஸ்திர வந்த இயேசு கிறிஸ்து மாமிஸ்திர என்னுடைய எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து விட்டார். இப்ப ஆவியின் ரூபத்துல அவர் எல்லா காரியம் நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆவி பெற்று அவர் பிள்ளைகளாக நீங்களும் விசுவாசத்தோடு அவருடைய வசனத்தை கடைபிடித்து சத்தியத்தை நடங்க. சத்தியமே உங்களுக்கு நன்றி. நாங்கள் உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோமே, கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி, நன்றி ராஜா. நல்லவரே நன்றி, உன்னதரே நன்றி, அதிசயமானவரே நன்றி, ஆலோசனை கர்த்தாவே நன்றி. இந்நாள் வரை வழி நடத்தினவரே, நாள் வரை போஷித்தவரே, நாள் வரைக்கும் காத்தவரே, நேற்று இன்னும் மாறாதவரே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, அப்பா அன்பான திருசபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த சபை மக்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆசை நிறைவேற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த சகோதர விஜய்க்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜார்ஜ் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அப்பா பேராக இங்க வந்திருக்கிற சபை மக்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். நீங்க வர தரப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபைகளுக்காக, ஆங்கில சபை, சீன சபை, மற்ற எல்லா சபைகளுக்காக, இந்த தலைமை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றான மெய் தெய்வமாக உண்மையே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய ரட்சகர், நீரே எங்களுடைய மீட்பர், நீரே எங்களுடைய அழைத்தவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாவை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள் வரை எங்களை நடத்துகிறேன், இந்நாள் வரை எங்களை காத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வழிகளில் பயணங்கள் எல்லாவற்றையும் கூட வாரும். அன்பின் சமூகத்தில் அந்த சபை வளரும், ஆத்மா பெருகும், மீண்டும் நாம் ஒருவருக்கு ஒரு சந்திக்க தெரிவு செய்யும். அப்பா நீரே சத்தியம், சத்தியத்தை அறிந்த சத்தியம் விடுதலையாக்கும், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.